மாமா, அந்த நட்சத்திரம் எல்லாம் பார்க்க எவ்வளவு அழகா இருக்குல்ல? எனக்கு என்னமோ இருட்டுல மின்ற உன் கண்ணை விட அந்த நட்சத்திரங்கள்லாம் ஒன்னும் பெரிய அழகா தெரியல. போங்க மாமா. மாமா, எங்க அம்மா சொல்லிருக்காங்க, இந்த பூமியில வாழ்ந்து மறைஞ்சவங்க எல்லாரும் தான் வானத்துல நட்சத்திரங்களா இருப்பாங்களாம். மேல இருக்கிற நட்சத்திரங்கள்ல எங்க அம்மாவும் இருப்பாங்கல்ல, ஆனா எங்க இருப்பாங்கன்னு தெரியலையே. இங்க பாரு, இறந்தவங்க தான் வானத்துல நட்சத்திரமா மின்னிட்டு இருக்காங்கன்னு ஏன் நினைக்கணும்? வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்களோட ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த நட்சத்திரங்க நினைச்சுக்கலாம்ல. மாமா, அங்க பாத்தீங்களா எவ்வளவு பெரிய நட்சத்திரம்? ஆமா, அது வால் நட்சத்திரம். அது ரொம்ப ரேரா தான் பார்க்க முடியும். இப்ப பாரு, அந்த நட்சத்திரம் பின்னாடியே இன்னொன்னு வரும். அது எங்க போனாலும் அது இந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணிட்டே வரும். ஹாய் அங்கிள். I'll call you back. ஐஸ்வர்யா, அருண் இங்க மேல இருக்கானா? வெளியே போயிருக்காரு அங்கிள். என்ன மாப்பிள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன விஷயம்? ஏதாவது விசேஷமா? ஏய் சொல்லிட்டு போடா. சொல்றேன் மாமா. அருண் வந்துட்டாரு. இவன் எதுக்கு தலைக்கறிக்க ஓடி வரான்? அட சொல்லிட்டு போப்பானே, நீ பாட்டு எதுவும் சொல்லாம. டிவி ஆன் பண்ணு. Thank you. ஆன் பண்ணு மாமா. டிவி ஆன் பண்ணு மாமா. நீயே பண்ணிடலாம். என்னாச்சு அருண்? ஒரு பிரேக்கிங் நியூஸ் இருக்குப்பா. எதுக்கு மாப்பிள்ள டிவி போட சொன்ன? நியூஸ் சேனல் வை மாமா. மாப்பிள்ள எந்த சேனல் வேணா பாரு, சில நியூஸ் சேனல் மட்டும் பார்க்காத. அவனுக்கு சின்ன விஷயத்தை ஊதி பெருசாக்கிறானுங்க. சொல்றத சரியா? நியூஸ் சேனல் போடு. சொன்னா கேட்க மாட்டியே. ஏதாவது பிரேக்கிங் நியூஸ் அருண்? சொல்றப்பா. என்ன முக்கியமான நியூஸ்? வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு பகுதிகளில் தற்போது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளது. இதுதான் அந்த முக்கியமான நியூஸ். இதான் உன் பிரேக்கிங் நியூஸா? வெயிட் பண்ணு ஐசு. டேய், என்னடா இது? இந்த நிவர் புயல் போய் 4 நாள் ஆகுது, இன்னமும் இதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. இத போய் வைக்க சொல்லியடா. மாமா, இப்ப நம்ம நிவர் புயல் பத்தி பார்க்க போறது இல்ல, சந்தோஷ புயல் அடிக்க போகுது. அத பத்தி தான் பார்க்க போறோம். வெயிட் பண்ணி பாரு. சந்தோஷமா? இந்த வீட்ல பிரபல தொழிலதிபரும் ராஜ்யசபா உறுப்பினருமான திருமதி அகிலாண்டேஸ்வரிக்கு பிசினஸ் விமன் ஆஃப் தி இயர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விருதை கௌரவிக்க திருமதி அகிலாண்டேஸ்வரி அரசியல் தலைவர்கள் மற்றும் பிரபலங்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆரம்பிச்சிட்டாங்களா? சூப்பர் சூப்பர் அருண். இந்த நியூஸ் நம்ம உடனே ஆண்டி கிட்ட சொல்லணும். கண்டிப்பா ஸ்வீட்டோட போய் சொல்லணும்ல. பட்டமா, அம்மாக்கு பிடிச்ச பால்கோவா எடுத்துட்டு சீக்கிரம் வாங்க. சரிங்க ஐயா. ஆனா அவன ஒரு அவார்ட தூக்கி கொடுத்துறாங்க. சும்மாவே ஆடுவா. இந்தாங்க ஐயா. என்ன சொன்ன உடனே பட்டமா பால்கோவா ரெடியா இருக்கு. போலாமாப்பா? போலாம். வா ஐசு. வந்துடுறேன் மாமா. வா மாப்பிள்ள. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமான விஷயம். குடும்பமே இன்னைக்கு சந்தோஷமா இருக்க போகுது. அக்கா வாங்கின அவார்டு நம்ம சீத்தமிழ் குடும்ப அவார்டோட பெரிய அவார்டா இருக்கும் போல் இருக்கேன். எல்லாம் பார்வதி பண்ண அந்த பூஜையோட புண்ணியம் தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாழ்த்துக்கள்மா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆண்டி. ஒரு நிமிஷம். என்ன இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து வந்து வாழ்த்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? முதல்ல உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் எடுத்துக்கோங்க, அப்புறம் சொல்றேன். அப்பா, என்ன சந்தோஷத்துல அப்படியே நின்னுட்டீங்க? ஸ்வீட் எடுத்து அம்மா கூட்டுங்க. ஆமால. வாவ். ஓகே. என்ன விஷயம்? என்ன ஸ்வீட் வாழ்த்தெல்லாம்? உங்களுக்கு பிசினஸ் விமன் ஆஃப் தி இயர் அவார்ட் கிடைச்சிருக்கா ஆண்டி. இந்த நியூஸ் யார் சொன்னது? அம்மா, டிவி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்கம்மா. ஓ, ஆண்டி உள்ள வாங்க. ஏன் அங்கே நின்னுட்டு இருக்கீங்க? வரேன். வாங்க வாங்க. ஆண்டிக்கு பிசினஸ் விமன் ஆஃப் தி இயர் அவார்ட் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு சந்தோஷம் தானே? பின்ன இந்த வீட்ல மத்த எல்லாரையும் விட எனக்கு தான் எங்க அக்காக்கு அவார்டு கிடைச்சதுல பெரிய சந்தோஷம். அப்ப ஆண்டிக்கு ஸ்வீட் எடுத்து ஊட்டுங்க. ஆமா, நான் ஊட்டாமல. வாடா இப்படி. ஊட்டுங்க. குடு குடு. என் கையால என் அக்காக்கு ஸ்வீட். அக்கா இந்தாங்க.
விஷம் கொடுக்க வேண்டிய கையால ஸ்வீட். இதுக்கு எல்லாம் காரணம் அந்த தீர்த்த கலசம் வீட்டுக்கு வந்த நேரம் தான் ஆண்டி. நீ சொல்றது சரிதான் ஐஸ்வர்யா. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கலச தீர்த்தம் தான். பக்கத்துல பூஜை செஞ்சு கலச சொம்ப என்கிட்ட கொடுத்தாங்களே, அந்த அம்மாவை நான் பார்க்கணும். இது எதுக்கு? ஆண்டி அவங்கள எதுக்கு நீங்க இப்ப பாக்கணும்? நல்ல எண்ணத்தோட பூஜை செஞ்சு நல்ல மனசோட அந்த கலசத்தை என்கிட்ட கொடுத்திருக்காங்க. அதனால தான் நம்ம வீட்ல இவ்ளோ நல்லதெல்லாம் நடக்குது. எல்லாருக்கும் நல்லது நடக்கல, உனக்கு மட்டும்தான் நல்லது நடக்குது. பூஜை பண்ண அந்த நல்ல மனசுக்கு என் கையால பட்டு புடவை 5 பவுன் நகையும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். 5 பவுனா? சூப்பர் ஆண்டி, நல்ல யோசனை. பெரிய வள்ளல். நீங்க எதுக்கு ஆண்டி அவங்கள தேடி போகணும்? உங்க கையால புடவையும் நகையும் என்கிட்ட கொடுங்க, நான் கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துறேன். எஸ்கேப் ஆயிட்டேன். நீ சொல்றதும் சரிதான் ஐஸ்வர்யா. நீ தானே பூமி பூஜை பண்ண, நீயே கொடுத்துட்டு வா. ம், சரிங்க ஆண்டி. அப்புறம் அந்த அம்மா என்கிட்ட கொடுத்தாங்கல்ல பூஜை கலசம், எப்பவுமே அது நம்ம பூஜை ரூம்லயே இருக்கட்டும். ஓகே ஆண்டி. சரி. சரி, அக்கா வெது தொந்தரவு பண்ணிட்டு அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். வாங்க, வாடா, வா 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 வா. அப்படியே விசப்பிச்சு 2 தட்டு. இப்போ ஆண்டிக்கு பிசினஸ் விமன் ஆஃப் த இயர்னு அவார்டும் கிடைச்சிருக்கு. இது ஜஸ்ட் ஆரம்பம் தான் ஆண்டி. பார்வதி பூஜை பண்ண கலசம் வீட்டுக்குள்ள வந்ததுக்கே இவ்ளோ நல்லது நடக்குதுன்னா, பார்வதி வீட்டுக்குள்ள வந்துட்டா இன்னும் எத்தனையோ நல்லது வீட்டுக்குள்ள வரும். வீட்டுக்குள்ள இருக்கிற கெட்டது வீட்டை விட்டு வெளியே போகும். இருக்கட்டும். பார்வதிக்கு என்ட்ரி கார்டு கொடுத்து எனக்கு எக்ஸிட் பண்ணி எண்டு கார்டு போடுறதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி உன் பார்வதி பூஜை பண்ணாலே கலச தண்ணி, அதுக்கு நான் இப்ப எக்ஸிட் கார்டு போட போறேன். அத உன்னால தடுத்து நிறுத்த முடியுமா? என்ன ஆண்டி சொல்றீங்க? இந்த கலச சொம்ப தூக்கி வச்சுக்கிட்டு கரகாட்டம் ஆடிக்கிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ இதுல இருக்கிற அந்த புனித தீர்த்தத்தை நான் கீழே கொட்ட போறேன். முடிஞ்சா தடுத்து பாரு. ஆண்டி, தயவு செஞ்சு அந்த சொம்ப என்கிட்ட கொடுத்துருங்க. கண்டிப்பா குடுக்கறேன் ஐசு, கொட்டிட்டு குடுக்கறேன். ஆண்டி, தப்பு பண்றீங்க. டொக்கு 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 டொக்கு. என்ன அதெல்லாம் முடியாது, நீ கையெடு. இது இங்க இருக்கிறதுனால தானே நல்லது நடக்குது நல்லது நடக்குது நல்லது நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இங்க பாரு ஐசு, நான் இருக்கிற வீட்ல என்ன தவிர வேற யாருக்கும் நல்லது நடக்கவே கூடாது. அது நடக்கவும் நான் விட மாட்டேன், புரிஞ்சுதா? வேண்டாம் ஆண்டி, சொன்னா கேளுங்க. இந்த கலச தீர்த்தம் எப்பவுமே பூஜை அறையில தான் இருக்கணும்னு ஆண்டி சொல்லிருக்காங்க. அகில ஆண்டி சொல்லிருக்காங்களா? அப்ப நான் கண்டிப்பா ஊத்துவேன். நான் கீழே ஊத்த போறது தண்ணிய மட்டும் இல்ல, அகிலாவோட நம்பிக்கையும் சேர்த்துதான். ஆண்டி ப்ளீஸ், வேண்டாம் ஆண்டி, சொன்னா கேளுங்க. ஓய், உனக்கு இவ்ளோ தைரியமா? கையெடு ஆண்டி ப்ளீஸ். கையெடு ஆண்டி, கையெடுறேனா? ஐயோ, சொன்னா கேளு. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு நான் பாக்குறேன். இதுக்கப்புறம் நீங்க நல்லது நடக்குது நல்லது நடக்குதுன்னு பாட்டை எப்படி பாடுறீங்க நான் பாக்குறேன். மொத்தமா கொட்டிட்டேன். எப்படி? இப்போ இந்த கலசத்துல இருந்த தண்ணி டிரைனேஜ்ல போய் கலந்த மாதிரி இந்த குடும்பத்துக்கு வர இருக்கிற நல்லதெல்லாம் சாக்கடையோட சாக்கடையா கலந்து போயிடும். கேக்குறதுக்கே நல்லா இருக்கா? செம்பருத்தி இப்பொழுது இலவசமாக காணுங்கள் Zee5இல்.